வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, உடல் பொதுவாகவே சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம ஒரு பழமோ அல்லது 2 பழமோ அது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம், அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதுசாக நம்ம பறிச்ச அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அத்திப்பழம் நம்மளுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்க செய்யும். நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை உண்டாக்கி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை அத்திப்பழம் சரி பண்ணிடும், மீண்டும் வராமலும் தடுக்கும். பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரத்தில் 2 முறை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே வராமல் தடுக்க முடியும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ பிரண்டை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூட்டை அது நமக்கு தணிக்க வைத்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அப்போ உடல் சூட்டை நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிடும் மாதுளம் பழம். ஸோ நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்தி நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது மாதுளம் பழம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ இம்யூன் பவரை கொடுக்கும். மேலும் நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணுறதால ஸோ நம்ம நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கலாம். வெற்றிலையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இதை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. அதனால தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது வெற்றிலை நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறையாவது முருங்கைக்கீரை நம்மளுடைய உணவுகளில் சமைத்து சாப்பிடும்போது அந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா உடல் நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். குழந்தைகளும் இளைஞர்களும் கூட தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எந்த பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலனளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்ட முடியும். வாரத்தில் ஏதாவது ஒரு கீரையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் விதைகள் மற்றும் நட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுடைய உணவுகளில். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் நரம்புகள் உயிரணு சவுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு
விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா பருப்பில் விட்டமின் பி எனும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நமக்கு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக மூளை நரம்புகளினுடைய சிந்திக்கக்கூடிய செயல்களை எல்லாத்தையுமே நமக்கு தூண்டிவிடும், மூளையை சுறுசுறுப்பாக வைக்கும். விதைகள் மற்றும் நட்ஸையும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்காங்க. குறிப்பாக பிஸ்தா பருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கோங்க. நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி எனும் தயாமின் சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கலாம். ஓட்ஸ் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இதெல்லாமே நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ ஓட்ஸ் நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும். கடல் உணவுகளை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கோங்க. மீன்களில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஆகவே அடிக்கடி தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிடும்போது உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி இதெல்லாம் அப்பப்போ சேர்த்துக்கலாம். ஆட்டு இறைச்சி போன்றவற்றை கூட வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும். குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தங்களுடைய உணவுகளை முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெற ஆரம்பிப்பாங்க. குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும். நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான பச்சை இலை காய்கறிகள், இறைச்சி, மீன் போன்றவற்றை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் சுழற்சி அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு இந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மளுடைய இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இதெல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் உடலினுடைய இயல்பான செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்கான உணவுகள், குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். புற நரம்புகள் வலிமை குறைவதெல்லாம் தடுக்கப்படும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் வராமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நரம்புகளை பலப்படுத்தி நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.